வணக்கம். மாணவ நண்பன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பற்றி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 41A. கொஸ்டின் என்னன்னா, Cramer's rule is not applicable to solve the system 3x plus y plus z equal to 2, x minus 3y plus 2z equal to 1, 7x minus y plus 4z equal to 5y. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல கிராமர்ஸ் ரூல் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து அதை தனியாக எழுதிக்கிறேன். ஸோ 3x + y + z ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறம் x minus 3y + 2z இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் 7x minus y + 4z ஈக்குவல் டு 5. நான் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் என்ன அப்படின்னா, we have to find out x, y, z. இப்போ இந்த கிராமர்ஸ் ரூல் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெல்டா. ஸோ டெல்டா எழுதணும். இப்போ டெல்டா எழுதும்போது நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் வச்சு டிட்டர்மினன்ட் எழுதுறது தான் டெல்டா. ஸோ டெல்டா எழுதும்போது நமக்கு 3, 1, 1. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட XYZ கோஎஃபிஷியன்ட்டு ஃபஸ்ட் ரோ. அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷனோட XYZ கோஎஃபிஷியன்ட் பார்த்திங்கன்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து -3, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் 3 பாருங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 7, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 4. இது நான் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுதான் டெல்டா. இப்போ நான் நார்மலாக கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணோன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டெல் எக்ஸ் கேல்குலேட் பண்ணணும். இந்த டெல் எக்ஸ் வந்து இப்போது ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயும். ஸோ அதை நாம் எடுக்கணும். அதுதான் வந்து டெல் எக்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு காலத்தை அதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனா அது டெல் எக்ஸ்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல் எக்ஸ் அப்படிங்கிறது 2, 1, 5, 1, -3, -1, 1, 2, 4. இது வந்து டெல் எக்ஸ். இப்போ இதிலேருந்து எக்ஸ் வேணும் அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா போட்டால் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அதேமாரி செகண்ட் காலத்தை நான் இதே வேல்யூஸோட ரீப்ளேஸ் பண்ணேன்னா, அதாவது ஃபஸ்ட்டு காலம் தேர்ட் காலம் அப்படியே வச்சுட்டு செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு டெல் ஒய் கிடைக்கும். ஸோ இதிலிருந்து y கால்குலேட் பண்ணணும்னா y இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா போட்டால் y கிடைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு காலத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு தேர்ட் காலத்தை அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம்னா டெல் இசட் கிடைக்கும். தேர்ஃபோர் இசட் இஸ் ஈக்குவல் டு டெல் இசட் டிவைடட் பை டெல்டா. இதுதான் மெத்தட் கிராமர்ஸ் ரூல். இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள், கிராமர்ஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம வந்து டெல்டாவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ டெல்டாவோட வேல்யூ என்னென்னா, இப்போ டெல்டாவோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். 3 இன்ட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் போயிடும். ஸோ -12 +2. டிட்டர்மினன்ட் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுட்டு இது வரை -3
right? So here minus 3 2 minus 1 4. So 3 into minus 12 plus 2. Then minus 1 into 4 minus 14. 4 minus 14 plus 1 into minus 1 minus 1 plus 21, right? So 3 into minus 12 plus 2 minus 1 into 4 minus 14 plus 1 into minus 1 plus 21. Now we can solve this. So 3 into minus 10 minus 1 into minus 10 plus 1 into 20. So here it is minus 30 plus 10 plus 20. So this will be minus 30 plus 30. So the value of delta will be equal to 0. So delta ஓட வேல்யூ வந்து 0 வந்தனால இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா delta x by delta, y ஓட வேல்யூனா delta y by delta, z ஓட வேல்யூனா delta z by delta. அப்போ டினாமினேட்டரில் என்ன ஆயிடுச்சு? 0 வந்துடுச்சு. So Cramer's rule is not applicable to solve the system of equation. Thank you.